ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் ரிலேட்டடாக ஒரு பர்டிகுலர் ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கான ஒரு சில டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இது இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஹஸ்டாடியோ அப்படிங்கிற பேரண்ட் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் மேக்கர் கம்பெனி தரப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய விஷயம், கிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களோட யூசேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த மொபைல் டெஸ்க்டாப் டிவைசஸ் இந்த மாதிரி ஓவரால் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது லைக் 2023க்கான ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது பார்த்தீங்கன்னா குளோபலாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஆன்லைன் வீடியோ ஆப்ஸ் அப்படின்னு வரும்போது பை பாப்புலாரிட்டி அண்ட் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கும்போது யூடியூப் அப்படிங்கிறது ஃபார் அகேடாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்களே பார்க்கலாம், யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மினிட்ஸ் டேக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 63% இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் 40%. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்கிறதும் யூடியூப் சார்ந்து தான், யூடியூப் கிட்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மினிட்ஸ் எங்கேயோ இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஒரு பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா 6% பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலாரிட்டி வைஸ் குளோபலாக பார்க்கும்போது இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல. அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்தியாவில் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பை விட பார்த்தீங்கன்னா அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு நாளில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் அன்டவுட்டட்லி டிக்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா 112 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கிறதுலே காட்டுறாங்க. அதாவது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிட்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 112 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிட்ட வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஒருவேளை இந்தியாவில் டிக்டாக் இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லைனா பப்ஜி பிஜிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுவிதமாக இந்தியாவில் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் பாப்புலாரிட்டி வைஸ் பார்க்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸும் எனக்கு தெரிஞ்சு டிக்டாக் இந்தியாவில் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. பட் இன்னும் பார்த்தா அதுக்கு எந்த விதமான அறிகுறியும் தெரியறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓவரால் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பை பாப்புலாரிட்டி அண்ட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டியில் எங்கேயோ இருக்குது. ஸோ வீடியோ கண்டென்ட் பிளாட்ஃபார்ம்ங்கிறப்போ சந்தேகமே இல்லை டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மேஜராக கிட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜி அந்த மொபைல்லையா இருக்கட்டும் இல்லைனா டெஸ்க்டாப்லையா இருக்கட்டும், அவங்க சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறது, அதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அதை பொறுத்த மாதிரி இருக்குது. உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கர் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்காங்க சோசியல் மீடியாவில், எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிச்சுது. ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்கு அதாங்க ஸ்மெக் பண்ணேன். சில டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் நினச்சேன். வீடியோ கண்டிப்பாக சொல்ல நினைக்கிறேன். வீடியோ நான் லைக் ஷேர் பண்ணுங்கள். கேஜுவல்ஸ் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா போகிற மலையில நோட்டிஃபிகேஷன் கைஸ். அதுதான் இந்த வீடியோ இது ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. வைஸ் யூ நல்ல வீடியோ சந்திப்போம்.